கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 16:20 வாசிக்கிறோம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பாருங்கள். நீங்கள் அழுது புலம்புவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் துக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அழுது புலம்புவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள் என்பதாக சொல்லுகிறது. ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாததான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, அநேகருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, அநேகருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்து வாழ்வதற்கு காரணம் என்ன? ஏன் நம் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை? ஏன் என் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை? ஏன் என் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, என்னால் ஏன் இந்த பூமியிலே நிம்மதியாக வாழ முடியவில்லை? காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள், குடும்பத்திலே காணப்படுகிற சண்டைகள், குடும்பத்திலே காணப்படுகிற சஞ்சலங்கள், இவைகளினால் நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியாக வாழ முடியவில்லை. என்னை சுற்றிலும் உள்ள பிரச்சனைகள், என்னை சுற்றிலும் உள்ள பிரச்சனைகள், என்னால் இந்த பூமியிலே நிம்மதியாக வாழ முடியவில்லை. இந்த உலகத்தில் காணப்படுகிற அவமானம், நிந்தை, அசிங்கம், வேதனை, எப்படிப்பட்ட காரியங்கள் தான் என் வாழ்க்கையினுடைய நிம்மதியை கெடுக்கிறதாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பணம் பற்றாக்குறை, கடன் பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையிலே வருமானம் போதவில்லை, வருமானம் போதாத குறையோடு கூட இருக்கிறோம், பற்றாக்குறை, பணம் பற்றாக்குறை, இவைகளினால் என் வாழ்க்கையிலே நான் நிம்மதியை இழந்திருக்கிறேன். பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே, நான் நினைக்கிற வாழ்க்கையை என்னால் வாழ முடியவில்லை. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் இயலாமை போன்ற காரியங்கள் இருப்பதினாலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிம்மதியை இழந்து வருகிறேன். என்னால் நிம்மதியாக வாழ முடியவில்லை. நான் ஆசைப்பட்டது எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை. ஆசைப்படுகிறேன், இந்த காரியத்தை வாங்க வேண்டும், இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஆனால் நான் ஆசைப்படுகிற காரியங்களை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை. நான் ஆசைப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையிலே நடப்பதில்லை. எனவே என்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நிலைமையில தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலைமை, அந்த நிலைமை தான் என் வாழ்க்கையிலே நிம்மதியை கெடுக்கிறது. தோல்வி, ஏமாற்றம், நஷ்டம், பல நாட்கள் தடைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் என் வாழ்க்கையிலே நிம்மதியை கெடுக்கிறது. இப்படிப்பட்டவைகள் என் வாழ்க்கையில இருக்கிறபடினால் என் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. என்னை கெடுக்க நினைக்கும் மனிதர்களின் கூட்டம் ஒரு பக்கம், பொறாமை எண்ணம் கொண்ட மனிதர்களின் கூட்டம் ஒரு பக்கம், தீங்கு செய்ய நினைக்கும் மனிதர்களின் கூட்டம் ஒரு பக்கம், என்னை ஏமாற்ற நினைக்கும் மனிதர்களின் கூட்டம் ஒரு பக்கம், இவர்களின் மத்தியில் தான் என்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை இழந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நிம்மதி இல்லை. நான் வேதத்தை படிக்கிறேன், நான் ஜபம் செய்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், நான் ஊழியத்தை செய்கிறேன். ஆனாலும் என்னுடைய இருதயத்திலே ஒரு வெற்றிடத்தை நான் பார்க்கிறேன். அந்த வெற்றிடத்திலே நிம்மதி இல்லை, அந்த வெற்றிடத்திலே சமாதானம் இல்லை, அந்த வெற்றிடத்திலே சந்தோஷம் இல்லை. ஏதோ ஒன்றை இழந்தவனாக, ஏதோ ஒன்றை பறிகொடுத்தவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையிலே காணப்படுகிறதான அந்த துக்கம். எனக்கு ஒரு பயம் வருகிறது. என் வாழ்க்கை துக்கத்தோடு முடிந்து விடுமா? என் வாழ்க்கை துக்கத்தோடு முடிந்து விடுமா? நான் மண்ணுக்கு போகிற வயது வரைக்கும், நான் மண்ணுக்கு போகிற வரைக்கும் இந்த துக்கம் என்னை பின் தொடர்ந்து கொண்டே வருமா என்று சொல்லி எனக்குள்ளே நான் பயந்து கொண்டிருக்கிறேன். இந்த துக்கம் எப்பொழுது மாறும்? இந்த வேதனை எப்பொழுது மாறும்? இந்த கண்ணீர் எப்பொழுது மாறும்? இந்த புலம்பல் எப்பொழுது மாறும்? என் அழுகை எப்பொழுது மாறும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து காணப்படுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். நான் சொன்ன எல்லா காரியத்தையும் மாற்ற நம் தேவன் வல்லவராக இருக்கிறார். மனிதர்களால் பிறந்த எல்லாருக்குமே நான் சொன்ன எல்லா காரியமே இருக்கும் தாங்க. எல்லா காரியங்களும் இருக்கும். நான் ஊழியம் செய்யறதுனால என் வாழ்க்கையில் துக்கம் இல்லாத இருக்கா? இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையில் துக்கம் வரும். ஆனாலும்
அந்த துக்கத்தை என் தேவனாகிய கர்த்தர் சந்தோஷமாக மாற பண்ணுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டுடைய வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்களுடைய துக்கமேனால் சந்தோஷமாய் மாறாமல் போகலாம். மனிதர்களுக்கு உலக பிரகாரமான மனிதர்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் நிம்மதியை கொடுக்கவே இந்த பூமிக்கு வந்தார். உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்காகவே அவர் கல்வாரி சிலுவையிலே பலியானார். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட இருக்கிறபடினாலே, அவருடைய ரத்தம் நமக்குள்ளே பாய்ந்தோடுகிறபடினாலே, அவருடைய கல்வாரி ரத்தம் நமக்குள்ளே புரண்டோடுகிறபடினாலே, அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த மகிழ்ச்சி, அந்த நிம்மதி எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என் வாழ்க்கை துக்கத்தோடு முடியாது. என் வாழ்க்கை வேதனையோடு முடியாது. என் வாழ்க்கை பாடுகளோடு முடியாது. என் வாழ்க்கை உபத்திரவத்தோடு முடியாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்று தான் சொல்லுகிறது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று தான் சொல்லுகிறது. ஆனாலும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உபத்திரவத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே. நீ பிசாசனவன் சிலரை சோதிக்கும் பொருட்டாக 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆனாலும் மரண பரியந்தம் உண்மையாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, அந்த உயர்வை, அந்த ஆசீர்வாதத்தை பரலோகத்தில் அல்லங்க, இந்த பூமியிலே தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறாருங்க. அவரை தேடுகிற ஒரு பிள்ளையும் தேவன் கைவிட மாட்டார். அவரை நாடி வந்த ஒருவரையும் கர்த்தர் விட்டு விலக மாட்டார். அவர் தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் நன்மை செய்து கொண்டே இருப்பார். எனவே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். உங்கள் வேதனைகள் மாறும். உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வேணா இருங்க, எப்பேற்பட்ட நிலைமையில வேணா இருங்க, உங்கள் நிலைமையை மாற்ற என் ஆண்டவரால் முடியும். உங்கள் நிலைமையை மாற்ற என் ஆண்டவரால் முடியும். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை ராஜாவாக மாற்ற என் ஆண்டவரால் முடியும். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை ராஜாவாக மாற்றினாரே என் ஆண்டவர். உங்கள் நிலைமைகளை மாற்ற என் தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்கள் நிலைமைகளை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நதியிலே மரித்து போக வேண்டிய சூழ்நிலை இருந்த மோசேவை அல்லேலூயா லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவனாக மாற்றினாரே. அல்லேலூயா, சிறு வயதே மரித்து போக வேண்டியிருந்த மோசேவை அல்லேலூயா லட்சக்கணக்கான மனிதர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய தலைவராய் மாற்றினாரே. என் தேவனால் முடியும். உங்களை தலை சிறந்தவர்களாக மாற்ற என் தேவனால் கூடும். உங்களை ஒரு தலை சிறந்த மனிதர்களாக மாற்ற உருவாக்க என் தேவனால் கூடும். என் தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை உயர்த்த, உங்களை கனப்படுத்த, உங்களை உங்களுடைய முன்னாடி இருந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்த எல்லாவற்றையும் தேவனால் செய்ய முடியும். எதை இழந்து போனீர்களோ அதை இரட்டத்தனையாய் கொடுக்க என் தேவனால் கூடும். என் தேவனால் முடியாதவைகள் ஒன்றுமில்லை. உங்கள் துக்கத்தையும், உங்கள் வேதனையையும், உங்கள் பாடுகளையும், உங்கள் உபத்திரவத்தையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றுவார். இந்த அதிகாலை வேளையிலே தேவனுடைய ஆலயத்தில் நின்று கண்ணீரோடு விசுவாசத்தோடு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் நிலைமையை என் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்கள் நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவார். என்னுடைய நிலைமையை தேவன் மாற்றினார். நான் 17வது வயதிலே நான் ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டு 17வது வயதிலே நான் ஊழியத்துக்கு வந்தேன். என்னுடைய படிப்பு 10ஆம் வகுப்பு மாத்திரம்தான் நான் படித்திருக்கிறேன். ஆங்கிலம் அறிவு கிடையாது. ஒரு பெரிய வசதி வாய்ப்பு உள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் நான் கிடையாது. என்னை தூக்கி விடவோ உயர்த்தி விடவோ ஒருவரும் எனக்கு கிடையாது. ஒரு தள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக, ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷனாகத்தான் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். ஆரம்பம் மிகவும் அற்பமாக இருந்தது. சைக்கிளிலே ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். டிவிஎஸ் 50 ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். அநேக கஷ்டம், அநேக பாடுகளின் மத்தியிலே நான் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். அருமையானவர்களே, எனக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்தது. அவன் பிறக்கும் பொழுது 2 கிலோ கூட என்னுடைய மகன் இல்லை. 2 கிலோ கூட என்னுடைய மகன் இல்லை. மிகவும் எடை குறைவுள்ள ஒரு குழந்தை. ஏனென்றால் என் மனைவி ஆமேன் அவர்கள் மாசமாக இருக்கும்போது அவர்களுக்கு வாங்கி கொடுக்க என்னிடத்தில் ஒன்றும் இல்லாத இருந்தது. சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை. நான் எவ்வளவோ தடுமாறினேன். இந்த ஊழியத்தின் பாதையில எத்தனையோ முறை நான் ஆண்டவர் சமூகத்தில் கதறி இருக்கிறேன், கண்ணீர் வடித்திருக்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் நின்று பேசுகிற இந்த இடத்துல இரவு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் வந்து ஆண்டவரே இந்த இடத்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அழுது புலம்பி இருக்கிற நாட்கள் உண்டருமையாளர்களே. ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை.
தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லை. இந்த உலகம் எதிர்பார்க்கிறது படிப்பு, இந்த உலகம் எதிர்பார்க்கிறது பதவி, இந்த உலகம் எதிர்பார்க்கிறது நடிப்பு, இந்த உலகம் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு பூஜ்யமாய் நான் காணப்பட்டேன். இன்றைக்கு கூட நான் எந்த ஒரு வெளி தேசத்துக்கு இதுவரைக்கும் நான் சென்றதே கிடையாது. எந்த தேசத்துக்கு நாம் செல்லவில்லை. ஏனென்றால் யாரும் நம்மை கூப்பிட்டு பயன்படுத்த மாட்டாங்க. காரணம், அவங்க விரும்புகிற நாலேஜ், அவங்க விரும்புகிற படிப்பு, அவங்க விரும்புகிற ஆங்கில புலமை ஒன்றுமில்லை. மனிதர்கள் உயர்த்தாவிட்டாலும் தேவன் என்னை உயர்த்தினார், தேவன் என்னை கனப்படுத்தினார். பாருங்கள், ஒன்றுத்துக்கும் உதவாதிருந்த என்னை 17 வயதில் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு 40 வயது ஆகிறது. திரும்பி பார்க்கிறேன், கர்த்தர் மிகவும் நன்றாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கவும், அநேக ஏழை தாய்மார்களுக்கு உதவவும், அநேகருக்கு ஆகாரம் கொடுத்து போஷிக்கவும், பல ஆயிரங்களை ஏழை மக்களுக்கு செலவிடவும் கர்த்தரின் கைகளிலே உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பெண்களுக்கு ஒரு சுய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். எத்தனையோ ஏழை மக்களுக்கு உதவி செய்ய கர்த்தரின் கைகளை பலப்படுத்தியிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, என் நிலைமையை மாற்றினாருங்க. ஒன்றுமில்லாத என் நிலைமையை மாற்றினாருங்க. ஒரு 10ஆம் கிளாஸ் ஃபெயிலான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என் நிலைமையான ஒரு மாற்றினாருங்க. அவர் கையை பிடிச்சிட்டு நான் நடந்து வந்தேங்க. 17ஆவது வயதில் அவருடைய கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை. அவர் கையை பிடிச்சு நான் நடந்து வந்தேங்க. அவர் என் கையை பிடிச்சு நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். இதுவரைக்கும் என்னை கைவிடலை. இதுவரைக்கும் என்னை கைவிடாதபடியில் கையை பிடித்தில்லை. என்னையும் என் குடும்பத்தையும் என் தேவன் வழி நடத்தி கொண்டே வருகிறார். ஒன்றுத்துக்கும் உதவாத என்னை மாற்ற ஆண்டவரால் கூடுமானால் உங்களையும் மாற்ற ஆண்டவரால் கூடும். என் சகோதரனே, உங்கள் சூழ்நிலைகளை என் ஆண்டவர் மாற்ற ஆண்டவரால் முடியும். உங்கள் நிலைமைகளை மாற்ற தேவனால் முடியும். நான் படித்தது 10ஆம் வகுப்பாக இருக்கலாம். ஆனால் எனக்கு கர்த்தர் கொடுத்த என் மனைவி படித்ததோ 2 மாஸ்டர் டிகிரி, எம்எஸ்சி, எம்ஃபில், பிஎட் என் மனைவி படித்திருக்கிறார்கள். பார்த்தீர்களா? ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு முட்டாளுக்கு, ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷனுக்கு நல்ல ஒரு படித்த மனைவியை தேவன் தந்திருக்கிறார். இதெல்லாம் யாராலுங்க கூடும்? தேவனால் மாத்திரம் தாங்க கூடும். மனுஷரால் கூடாததுங்க. தேவனால் தாங்க இதெல்லாவற்றையும் செய்ய முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், இந்த இயேசு உங்களை கைவிட மாட்டார். இந்த இயேசு உங்களை இந்த துக்கத்தோடு வாழ விட மாட்டார். இந்த இயேசு இதே நிலைமையில உங்களை இருக்க விட மாட்டார். இந்த இயேசு என்ற தேவன் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை நிச்சயமாய் கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையிலே உயர்வுகளை நிச்சயமாய் கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை நிச்சயமாக அவர் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். இந்த அதிகாலை வேளையில தேவனுடைய சமூகத்தில் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். அப்பா, எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. இதோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யோவான் 16:20 வாசிக்கிறது போல, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. ஒவ்வொருடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறுவதாக என் சகோதரனுக்காக, என் சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேனப்பா. எத்தனையோ ஃபோன் கால்ஸ் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், அழுவுறாங்க ஆண்டவரே, அழுவுறாங்க ஆண்டவரே. அவங்க வேதனைகள் எல்லாம் சொல்லும் போது என்னால தாங்க முடியல ஆண்டவரே. எத்தனை வேதனை ஆண்டவரே, எத்தனை பாடுகள் ஆண்டவரே. தகப்பனே, பாடுகளோடு, போராட்டத்தோடு, உபத்திரவத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இந்த வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்பா. அவங்க துக்கங்களை சந்தோஷமாய் மாற பண்ணுங்கப்பா. அவங்களுடைய வேதனைகளை நீக்கி போடுங்கப்பா. அவங்க சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா. ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கும்படியாய், கர்த்தர் உயர்த்தும்படியாய், அவர்களுக்குரிய எல்லா ஜெபங்களை கேட்டு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருடைய நிலைமைகளையும் மாறுவதாக, ஒவ்வொருடைய சூழ்நிலைகள் மாறுவதாக, வர வேண்டிய நன்மைகள் வருவதாக, கிடைக்க வேண்டிய வேலைகள் கிடைப்பதாக, நடக்க வேண்டிய நன்மைகள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் தடைகள் விலகுவதாக. தடைகளை உடைக்கிற தேவனே, இந்த வேளையில் எல்லா தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, தடைகளை நிர்மூலமாக்கி போடுகிற ஆண்டவரே. இப்பொழுதே 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 ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் மாறுவதாக, நிலைமைகளை கர்த்தர் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கொடுப்பீராக. அப்பா, உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ நன்மையான காரியங்களை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமேன். தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக எப்பொழுதும் இரவும் பகலும் ஜெபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். என்ன ஜெப குறிப்பு வேண்டுமானாலும் ஸ்கிரீனில் தெரியல என்னுடைய மொபைல் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக உண்மையாகவும் உத்தமமாகவும் ஜெபிக்க தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.